அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டா மட்டும் போதுமா? இன்னைக்கு அந்த அம்பேத்கரனுடைய மறுவுருவமாக இன்னைக்கு கட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் அவரை மேடையில் அவமானப்படுத்துறது யார்? இன்னைக்கு தேமுதிகவுடைய தலைவராக பிரேமலதா அவருடைய பேரை உச்சரிக்கிறார். எல்லா வேட்பாளர் பேரும் சொல்றார். MRK பன்னீர்செல்வம் எழுந்து நிற்கிறார். கூட்டணி கட்சி தலைவர் யாரெல்லாம் சொல்றாங்க பேரெல்லாம் சொல்ல நிற்கிறாங்க. பிரேமலதா பேரை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எழுந்து நின்று வணக்கம் வச்சிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க? வாய் வச்சு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. சும்மா உட்காந்து இருந்தா கூட பரவாயில்ல, நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. யார் அவமானப்படுத்துறது? அப்ப ஒரு தலித் சமுதாயம் சேர்ந்த ஒரு தலைவர்னா உங்களுக்கு அவ்வளோ ஆணவமா, அகங்காமா? இதே அம்மா இருக்கும் போது அம்மா பக்கத்தில் திருமாவளவன் இருந்திருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்க. அம்மாவும் அவரும் ரெண்டு பேரும் தோளோடு தோளு ஒராசிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ இதுவாக பேசுவாங்க. அந்த போட்டோவை நீங்க பாருங்க. அது திருமாவளவன் அவர்களே ஒரு தடவை வெளியிட்டு இருக்கிறார். எனக்கு அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க சொல்லுவார். அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அவ்வளோ ஆணவம்? எனக்கு அந்த ஒரு ஆணவம். எதுவாக இருக்கட்டும், அவர் ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பிற்படுத்த ஒரு பின்தங்கிய சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவரை இந்த அளவுக்கு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம்.